என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூடி வந்திருக்கும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் என்ன செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதாக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல. சரின்னு சொல்லி நானே ஒரு காரியத்தை ஒழுங்கு செய்து பேசலாம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டேன். எப்போவுமே அப்படி நான் செய்ய மாட்டேன். எப்போவுமே ஆண்டவரிடத்தில் கேட்டு அவர் கொடுக்குற வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த வாரத்தில் சற்று எனக்கு உடல்நிலை சரியில்லை, சில காரியங்களால். ஆனால் ஜெபித்து கொண்டிருந்தேன். அவருடைய பிரசன்னத்தை உணர முடிந்தது. ஆனால் அவருடைய சத்தம் கேட்கப்பட முடியவில்லை. பாருங்கள், நான் அப்படி இருக்கிற சமயத்தில் நான் ஆயத்தப்படுத்தி சில காரியங்களை ஒழுங்கு செய்து நான் இந்த நாளில் பிரசங்கிக்கலாம் என்று சொல்லி இருக்கிற வேலையில் இன்றைய காலை தினத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அதை தான் நான் உங்கள் மத்தியில் நான் பிரசங்கித்து ஜெபிக்க விரும்புகிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? எல்லாம் பைபிள் திருப்பி பார்க்கணும். வாசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிக தெளிவாக இந்த வசனத்தின் மூலமா பேசின காரியம், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நமக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு இந்த உலகத்தில் ஒருவேளை நம்மை நேசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், நம் மீது அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நம்மை கருசுனையோடு பார்க்கிறவர்கள், அல்லது நமக்கு உற்ற துணையாய் அல்லது உறவுகளாய் இருக்கிறவர்கள் சில காரியங்களிலே நமக்கு இரக்கம் பாராட்டாமல் இருக்கலாம். இரக்கம் இல்லாதபடினாலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகளும் வருத்தங்களும் மனவேதனைகளும் பெருகி இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் சொல்றாரு, இரக்கம் பாராட்டுறதுக்கு அவர் காத்திருக்கிறாராம். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு இயேசு காத்திருக்கிறார். யார் எனக்கு இரக்கம் பாராட்டுவா? யார் என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறாங்க? யார் என்னுடைய குழப்பமான சூழ்நிலைக்கு முடிவு கொடுப்பார்? யார் எனக்கு தீர்வு உண்டாக்கி தருவார்கள் என்று இரக்கத்துக்காக இரக்கம் கிடைக்கும் சொல்லி பாருங்க, நம்பி நீங்க அமர்ந்திருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு இரக்கம் பாராட்ட இந்த உலகம் மறந்தாலும், இந்த உலகத்தினுடைய மாம்சம் மறந்தாலும், நமக்கு இரக்கம் பாராட்ட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் காத்து நிற்கிறாராம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க நமக்கு. யோசிச்சு பாருங்களேன், அற்பமான மனிதர்கள், இடறி போனவர்கள், வழி தப்பி போனவர்கள், கோணலான வழியிலே நடந்தவர்கள்,
முரட்டாட்டம் பிடித்தவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், துரோகிகள், பொல்லாத மனிதர்கள் நாம். பாருங்க, நமக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில யாரிடத்திலும் இரக்கத்தை எதிர்பார்த்து கொஞ்சம் கூட அவங்க இரக்கம் பாராட்டலைங்க, கொஞ்சம் கூட இறங்கி வரலைங்க, அவங்க பிடிச்ச பிடியிலேயே இருக்காங்க, அவங்க பிடிவாதமா இருக்காங்க, என் நிலைமை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல அப்படி நீங்க சொல்றீங்களா? அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இரக்கம் பாராட்ட நான் காத்திருக்கேன்பா, நான் காத்திருக்கேங்க. யார் சொல்றது? சர்வ வல்லமை படைத்த தேவன் சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிதான் வசனம் சொல்லுது, மனுஷன் சொல்லல, கர்த்தர் சொல்றாரு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய இரக்கத்தை எதிர்பார்க்க போறீங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு சகோதரனை சில வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருந்தார். பாருங்க, அவருக்கு ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்து அவரை ரட்சித்து அவரை ஆண்டவர் ஊழியக்காரனாய் மாற்றணும்னு விரும்பினார். ஆனா பாருங்க, அவருக்கு உலக பிரகாரமாய் வேலை செஞ்சு உலக பிரகாரமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு குடும்பமாய் நம்ம வாழ்ந்திருக்கலாம், அதனோடு கூட நம்ம ஊழியம் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடலாம் என்பதாக நினைத்து அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாள் பாருங்க, அவர் தன்னுடைய வேலைக்கு போகும் பொழுது தான் வைத்திருந்த அந்த மோட்டர் பைக்கில் போய் கொண்டிருந்தார். அப்படி போயிட்டு இருக்கும் பாருங்க, போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் கை போட்டார், கொஞ்சம் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளாம் ரோட்டில் போனால் கேட்பாங்கல்ல, தனியாக போனாக்கா நான் ஃப்ரீயாக இருந்தாக்கா வரேன் அப்படி சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி சென்னையில் அவர் கேட்டார். அப்படி கேட்ட உடனே அவரும் சரி வாங்க, நான் இந்த வழியாக தான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவரை ஏற்றிக்கிட்டாரு. அப்படி ஏற்றிட்டு அவர் போகும்பொழுது பாருங்க, போய்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்னு அவர் போகிற அந்த ரோட்டில் இந்த ட்ரக்கு லாரிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, கார்லாம் ஏற்றிட்டு போகிற அந்த பெரிய வாகனம், அந்த வாகனம் அவருடைய டூ வீலருக்கு பின்னாடி இவர் போகிறார், அந்த வாகனத்துக்கு பின்னாடி இவர் போகிறார். அப்படி போயிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தாக்கா அந்த வாகனம் திரும்பிடுச்சு, அந்த 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 லாரி திரும்பிடுச்சு. அந்த லாரி திரும்புறத டிரைவர் மேல இருந்து கீழே பார்க்க முடியாது, ஆனால் ரொம்ப ஹைட்டு, சைடில் என்ன நடக்குதுன்னு அவரால் கண்டுகொள்ள முடியாது, கிட்ட இருக்கார் இவர். அப்படி இருக்கிற சமயத்தில் பாருங்க, அதுக்கு 8 வீலும் இனம் இருக்குது. அதில் 4வது வீலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவருடைய மோட்டர் பைக்கை கரெக்டாக வந்து மாட்டிடுச்சு. அவருடைய பைக் அதில் உள்ள மாட்டிடுச்சு. பாருங்க, அந்த பைக்குக்கு பின்னாடி போனவர் அப்படியே அந்த சக்கரத்துக்குள்ள மாட்டி அப்படியே அங்கேயே நசுங்கி, அவர் வண்டியை நசுங்கி அங்கேயே அவர் மரித்து போனார். நான் வண்டி ஓட்டிட்டு போனேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். பாருங்க, ஆண்டவருடைய இரக்கம். அவர் சொல்றாரு, என்னவோ ஒரு கை வந்து என்னை தூக்கி போட்டுச்சு, ஒரு கை வந்து என்னை அங்கிருந்து தூக்கி போட்டுச்சு. நான் பிழைத்து கொண்ட, ஒரு சேதமும் இல்லாமல், அவருக்கு ஜீவன் இல்லாமல் ஜீவன் தப்பி அவர் பிழைத்தார். அதன் பின்பு கர்த்தருடைய இரக்கம் அவரை ஊழியக்காரனாய் மாற்றினது.
எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, அவருடைய இரக்கம் பாருங்க. இந்த டூ வீலரில் போகும்பொழுது 2 பேருமே வண்டியில் மாற்றுறாங்க. 2 பேர் போன வண்டியும் நசுங்கி ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. ஆனால் கூட ஏற்றிட்டு போனவர் அதே இடத்துல மறித்து போயிட்டாரு நசுங்கி. ஆனால் இவர் மாத்திரம் ஒரு சேதமும் இல்லாமல் கர்த்தர் காத்து கொண்டார். இதுதாங்க இரக்கம். அப்படித்தான் கர்த்தர் நம்மை இதுவரை இரக்கம் பாராட்டி நடத்தி வந்திருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் செய்வதற்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன். அதனால தான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். காத்திருப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் இரக்கம் வைத்தபடினாலே தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினாலே தான் இன்றைக்கு அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவருடைய இரக்கத்தினாலே தான் நாம் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் இரக்கம் செய்வதற்கு இறங்குவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, யாருக்கு அவர் இரக்கம் பாராட்டுவார்? யாருக்கு அவர் இறங்குவார்? அதே அதிகாரத்தில் வாசித்து பார்த்தேன். 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, முற்பகுதி, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பினவனுக்குத்தான் கர்த்தருடைய இரக்கம் உண்டாகும். நான் சொன்ன பாருங்க, இந்த சம்பவத்தில் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் ஜீவன் தப்பிட்டான். பின்னாடி உட்கார்ந்திருந்தவன் மனம் திரும்பினானோ இல்லையோ, நிச்சயமா அவன் மனம் திரும்பியிருக்க வாய்ப்பு இல்லை. அவனுக்கு அந்த இரக்கம் கிடைக்கல. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புகிறவனுக்குத்தான் இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 18லிருந்து 20 வரை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறாங்க. ஒரு குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து சொத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் பிழைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நண்பர்களோடு கூட சேர்ந்து தூர தேசத்துக்கு போனான். அப்படி தூர தேசத்துக்கு போய் அவன் நண்பர்களோடு கூட ஜாலியாக இருந்தான். சில நாட்களுக்கு பின்பதாக அவன் வைத்திருந்த எல்லாம் செலவழிந்து போயிற்று. அப்படி செலவழிஞ்சு போன உடனே இவனுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அப்ப ஒரு பன்றி கூட்டம் இருக்கிற ஒரு ஓனர்கிட்ட போய், இந்த பன்னி மேய்க்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறான். அந்த ஓனரும் பாருங்க, பன்னி மேய்க்கிறதுக்கு அவனுக்கு வேலையில் அமர்த்தினார். அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாரோ என்னவோ தெரியல. இவனுக்கு ரொம்ப பசி. நல்ல ஆடம்பரமாக இருந்த ஒரு மனுஷன், சுபபோகமாக இருந்த ஒரு மனுஷன், ரொம்ப அஃபெக்ஷனாக வீட்டில் எல்லாரோடு செல்லமாக இருந்த பையன். அதனால தான் அவன் கேட்டதெல்லாம் அவங்க அப்பா கொடுத்துட்டாரு. அவ்வளோ செல்லமாக இருந்தவன் இப்போ சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பன்றிகள் சாப்பிடக்கூடிய தவிடு இருக்குல்ல, தவிடு,
அதை அவன் சாப்பிட்டானான். அப்படி சாப்பிட்ட ஒரு மனுஷன் திடீர்னு புத்தி தெளிது. அவன் சொல்றான், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18 - 20 வரை நான் ஏற்கனவே சொன்னேன். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூத்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, இப்ப இவன் மனம் திரும்பிட்டான். அவன் கர்த்தரிடத்துல சொல்றான், உமக்கு விரோதமா, என் தகப்பனுக்கு விரோதமா, உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஐயோ, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தப்பான காரியத்தை செஞ்சிட்டேன், கீழ்ப்படியாத காரியத்தை செஞ்சிட்டேன். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாத காரியத்தை செஞ்சதுனால இன்னைக்கு பன்னி கூட்டத்தின் நடுவில் நான் இருக்கிறேன். எனக்கு ஆதரவு இல்லை, யாரும் இரக்கம் பாராட்டுறதுக்கு இல்லை. என் தகப்பனுடைய வீட்டில் நிறைய பேர் வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களாம் பூர்ணமாக சாப்பிட்றாங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்றாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு பசியாக பட்னியாக கிடக்கிறேன். ஆண்டவரே, நமக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன், என் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் என் தகப்பனிடத்தில் போகிறேன், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல, அங்கே நிறைய வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, என் மகனா என்னை ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல, நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, அந்த வேலைக்காரனை ஒத்தனா சேர்த்துக்க சொல்லி எங்கள் அப்பாட்ட போய் நான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் எழுந்து தன் வீட்டுக்கு வரான். அப்படி வரும்பொழுது அவங்க அப்பா எங்கேயோ தூரத்தில் பார்க்குறாரு. தூரத்தில் அவனை பார்த்துட்டாரு. இவன் போனவன் நல்லா டிப்டாப்பாக போயிருப்பான், நல்லா கோட் சூட்லாம் போட்டு போயிருப்பான், இப்போ போடுற மாதிரி எல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக போயிருப்பான். பாருங்க, அப்படி போனவன் இப்போ பன்னி கூட்டத்தின் நடுவில் இருந்து வரானா எப்படி இருப்பான்? அப்படியே டிப்டாப்பாக வருவானா, டையெல்லாம் கட்டிக்கின்னு கோட்டெலாம் போட்டுக்கின்னு அழுக்கு பிடிச்சவனா வந்திருப்பான், நாற்றம் எடுத்தவனா வந்திருப்பான். பன்னி கூடவே படுத்து பன்னி கூடவே எழுந்து அது சாப்பிட்ற தவிட்டை இவன் சாப்பிட்டு எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. இந்த நிலைமையில வரவன அவன் தூரத்தில் வரும்பொழுதே அவங்க அப்பா அடையாளம் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா போயிட்ட என் மகன் என்னைக்காயிலும் ஒரு நாள் வருவானே அவர் காத்திருக்கிறார். அவர் காத்திருக்கிறார். என்ன செய்யற தெரியுமா? இவன் வரத்துக்குள்ள இவர் ஓடி போறாரு. ஒரு ஓடி போய் அப்படியே நான் சொன்ன மாதிரி நாத்தம் எடுத்து கந்த கோலமா வர, அழுக்கு பிடிச்சி வர, எதனாலாச்சோ குளிச்சு தெரியாது, அப்படி வரவன போய் கட்டி கழுத்தை கட்டி என்ன செய்யறாரு? முத்தமிட்டார். அதுதான் இரக்கம். ஹல்லேலூயா. அப்படித்தான் இயேசு நம்ம மேல இரக்கம் பாராட்டுகிறார்.
நீ மனம் திரும்பி வந்தனா அவர் கட்டி முத்தமிடுவார். அவர் இரக்கம் பாராட்டுவதற்கு, இரக்கம் செய்வதற்கு கர்த்தர் காத்திருக்கிறாராங்க. தூர தேசத்துக்கு போனவன் போல உன் பலன் இருக்கிற வரை, உன்கிட்ட காசு இருக்கிற வரை, உன்கிட்ட படிப்பு இருக்கிற வரை, உன்கிட்ட திமிரு இருக்கிற வரை நீ ஓடி அலையதான் செய்வ. நீ ஓடி அலையதான் செய்வ. அதன் பின்புதான் வர வசந்த வாசித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அதில் நீ குதிரை மேலே ஏறினாலும் சரி, நீ பார்த்தீங்கன்னாக்கா வானத்து மேலே ஏறி போனாலும் சரி, அல்லது நீ மலை உச்சியில் கொம்பு நட்டு அது மேலே ஏறினாலும் சரி, நீ மனம் திரும்பி தேவ சமூகத்தை தேடி வருவேன்னு சொன்னா உங்களுக்கு இரக்கம் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரக்கம் வேணுமா? மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எத்தனை முறை கேட்டாலும் இந்த வசனம் நம்மோடு கூட பேசும். ஏதோ ஒரு காரியத்தில் நம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் இன்னும் நம் பிடிவாதத்திலே இருக்கிறோம். அப்பா காத்துனே இருக்கிறாரு, எப்போ வருவாய் மகன், எப்போ வருவாய் மகன். இன்னும் அந்த பிடிவாதம் திமிரு ஒழிஞ்சு போலியே, இன்னும் அவன் புரிஞ்சு கொள்ளவே இல்லையே, இன்னும் என்னுடைய அன்பை தெரிஞ்சு கொள்ளவே இல்லையே, நான் எவ்வளவு அன்புள்ளவனாக இருக்கிறேன், என்னை இன்னும் நேசிக்கவே இல்லையே. அவன் என்னைக்கால ஒரு நாளைக்கு வருவான், எப்படினா வந்துடுவான், மனம் திரும்பிடுவான் அப்படின்னு அப்பா இந்த இளையகுமாரனுக்கு காத்திருந்தது போல இயேசு காத்துட்டே இருக்கார். நீங்க மனம் திரும்பினீங்கன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தை தர்றதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க மனம் திரும்பினீங்கன்னு சொன்னா உங்களை அணைத்துக் கொள்வதற்கு இயேசு காத்து கொண்டே இருக்கிறார். நீங்க மனம் திரும்புவீங்கன்னு சொன்னா அவருடைய உதட்டின் முத்தங்களால் நம்மை முத்தமிடுவதற்கு அவர் ஆசையா இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அதுதான் அவருடைய இரக்கம். இரக்கம் செய்வதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு? மனம் திரும்பினவர்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மனம் திரும்பி இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் பிடிவாதத்தோடு இருக்கணும்ல, ஏதோ ஒரு காரியத்தில் விட்டு கொடுக்காம இருக்கல, ஏதோ ஒரு காரியத்தில் வைராக்கியமா இருக்கும்ல, உலக பிரகாரமா இதுதான் என்னுடைய கோல், இதுதான் என்னுடைய எய்ம், இதை தான் நான் சாதிக்க விரும்புகிறேன், இப்படி தான் நான் வாழணும், இவ்வளவு காலம்தான் இந்த இடத்துல நான் இருக்கணும், அப்படி இதுக்கு ஒரு லிமிட், அப்படியெல்லாம் நமக்குள்ள வச்சுக்கிட்டு சில பிடிவாதத்தோடு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம சரியாக தான் போயிட்டு இருக்கோம் அப்படி சொல்லி. இல்லை எனக்கு அன்பானவர்களே, இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அநேக காரியங்களில் நம் மனம் திரும்பியே ஆகணும். பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பைபிள் எடுக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, விசுவாசின்னு சொல்லிக்கிறாங்க, நான் அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் சொல்லுவாங்க. ஏன் ஈவன் பாஸ்டரா கூட இருக்கிறாங்க, மனம் திரும்பல. சமீபத்தில் நம்ம ஊரில் ஒரு கொலை நடந்ததை நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க. தீவனூர் என்று சொல்லுகிற ஒரு பகுதியில் ஒரு சலூன்கார் ஒரு தம்பி 23 வயசு தம்பியை வெட்டி கொன்னுட்டாங்க. பட்டம் பகல்ல வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. என்ன அப்படின்னு போலீஸ் விசாரணையும் போது
பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவர் அந்த முடி வெட்டுற அந்த முடியை பக்கத்தில் இருக்கிற இடத்துல போட்டாராம். அதனால் ஒரு பிரச்சனை வந்து கூலிப்படையை வச்சு அவரை கொன்னுட்டாங்க. யார் கொன்னாருன்னு கேட்டாக்கா, அங்கே பாஸ்டர்னு ஒரு பேர் வச்சிருக்கிற, எனக்கும் அவரை தெரியும், ஆதி நாட்கள் நம்முடைய ஊழியத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாரு. அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க. கடந்த வாரத்தில் நடந்த நிகழ்வு, கடந்த வாரத்தில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, மனம் திரும்புதல் இல்லை, கொலை வெறிங்க. மனம் திரும்பி இருந்தால் அது வருமா? ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது வருமா? இன்னைக்கு ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அந்த ஃபெலோஷிப் இந்த ஃபெலோஷிப், அங்கே போகிறது இங்கே போகிறது, தான் பெரிய ஆள்னு காமிச்சு கொண்டு இருந்தவர், ஊழியக்காரன்ற போர்வையை போத்தி கொண்டு சுத்தி கொண்டு இருந்தவர், மனம் திரும்பாத ஒரு மனுஷன் கொலைகாரனா இன்னைக்கு மாறிட்டான். கொலைகாரனா மாறிட்டாங்க. பிடிவாத குணம், பிடிவாத எண்ணம். அவர் இராணுவத்திலிருந்து வந்தவர், இத்தனைக்கும் ரிட்டையர் ஆகி வந்தவர். நிலைமை பார்த்தீங்களா? டிசிப்ளின் எங்க போச்சு? இராணுவ கட்டுப்பாடு எங்க போச்சு? பைபிள் வசனங்கள் எங்க போச்சு? நீ போதகர் என்று பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எங்க போச்சு? நீ ஊழியக்காரன் என்று சொல்லுகிற போர்வை எங்க போச்சு? உன் சபை எங்க போச்சு? மனம் திரும்புதல் இல்லாமல் போனால் கர்த்தருடைய இரக்கம் நிச்சயமாய் கிடைக்காது. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு கசப்பு இருக்கலாம், ஏதோ ஒரு வைராக்கியம் இருக்கலாம். இல்லை எனக்கு அன்பானவர்களே, நீ அதை விட்டு மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீ மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்த்து இருக்கிறார். நீ வருவியான காத்திருக்கார். உனக்கு இரக்கம் பாராட்ட காத்திருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் உண்டாக அவர் காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனை பெரிய பாவம், எத்தனை பெரிய கொடூரம், எவ்வளவு பெரிய சம்பவங்களாக நடக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் மனம் திரும்பணும்னா, நீ மனம் திரும்பினாதான் கர்த்தர் இரக்கம் தருவார். மனம் திரும்பாம நீ இரக்கத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு இரக்கம் வேணும்னா கர்த்தர் ரெடியா காத்துட்டு இருக்கார். நீ எப்ப வருவ, உன்னை கட்டி முத்தமிடலாம் சொல்லி, உனக்கு பரலோக ராஜ்யத்தை தரலாம் சொல்லி. எப்பனா நீ மனம் திரும்பினாதான், மனம் திரும்பினாதான் நீ ரட்சிக்கப்படுவ. மனம் திரும்பினாதான் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு பாருங்க, கதறி கதறி கேட்பாங்க, ஆண்டவரை பார்த்து, கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி சோதனை, அடி மேல் அடி, வேதனையின் மேல் வேதனை. கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு நல்லா தெரியும், நல்ல வணக்கமா கேள்வி கேட்போம். கர்த்தர் திருப்பி பார்த்து உன்னை கேட்டாக்கா, நீ இந்த காரியத்தை இன்னும் மனம் திரும்பலையேன்னு சொன்னாக்கா உங்களால் பதில் சொல்ல முடியாது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாய் அத்தனை பேரும் நிற்க போகிறோம். அவனவன் கிரியைக்கேற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. நீ மனம் திரும்பாம ஏதோ ஒரு போர்வை பொத்திக்கிட்டு, வேதத்தை மறைச்சி கையில ஏந்திக்கிட்டு, அல்லது ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தில் பிடிவாதமா இருப்பேன்னு சொன்னா, அந்த நாள் வரும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு இயேசு பதில் தருவார். அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்களும் நானும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே,
இயேசு வாசற்படியிலே வந்து விட்டார். இயேசு வருகைக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நான் சொன்னது போல இஸ்ரவேல் தேசத்தில் சிகப்பு கிடாரிகள் வந்து இறங்கிவிட்டது. சிகப்பு நிற கிடாரிகள் 2 வயது கடக்கும் பொழுது அவைகளை எருசலேம் தேவாலயம் கட்டுவதற்கு பலியிடுவார்கள். அது பலியிட்ட உடனே எருசலேம் தேவாலயம் 3வது தேவாலயம் கட்டப்படும். கட்டப்பட்ட பின்பதாக அந்தி கிறிஸ்து அந்த ஆலயத்தில் உட்கார்வான். இயேசு பகிரங்கமாய் வருவார். அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை இருக்கும். அந்த 5 கிடாரிகளை உலகத்தில் கண்டுபிடித்து எல்லா ஸ்கேனும் பண்ணி இதுதான் என்று சொல்லி ரபிக்கல் என்று சொல்லுகிற யூத குருமார்கள் அந்த 5 கிடாரிகளையும் ஒலிவ மலையில பாதுகாப்பான இடத்துல ஆயத்தமாய் வைத்திருக்கிறார்கள். எவ்ரிதிங் எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் ரெடியா இருக்கு. செய்திகளை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், பேரழிவுகளை பார்க்கிறோம், அநேக இயற்கை சீற்றங்களை பார்க்கிறோம், எவ்வளவு கொடூரமான சம்பவங்களை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிற அத்தனை காரியங்கள் நிறைவேறிவிட்டது. இன்னும் உணர்வில்லாமல், மனம் திரும்பாமல், இன்னும் ஏதோ ஒரு பிடிவாதத்தில், ஏதோ ஒரு காரியத்துக்காக இயேசுவிடத்தில் வருவது, கிறிஸ்தவனா இருப்பதனால பைபிள் வாசிப்பது, கிறிஸ்தவனா இருப்பதனால தேவாலயத்துக்கு போவது, மனம் திரும்பது இல்லாம எத்தனை காலம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம். இயேசு யாரையும் ஏமாற்ற முடியாது, ஆவியானவர் யாரையும் ஏமாற்ற முடியாது. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்றோம். ஏமாந்து போயிடுவீங்க மனம் திரும்பலனாக்கா. அவருடைய இரக்கம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னாக்கா நீ மனம் திரும்பி வந்தாதான் அவருடைய இரக்கத்துக்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் இரக்கம் தந்து நம்ம கட்டி அணைத்து முத்தமிடுவார். கெட்டகுமாருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. அவன் மனம் திரும்பி வந்தான். எனக்கு அன்பானவர்களே, யூதாஸ் காரியத்து மனம் திரும்பாம போனவும் தான் நாண்டு கொண்டு செத்து போனான். அதே பேதுரு மனம் திரும்பி வந்தான். கர்த்தர் அவனை கட்டி அணைத்து கொண்டு அவன் மேல தேவாலயத்தை கட்டி எழுப்பினார். இதுதான் இரக்கம், இதுதான் இரக்கம். இந்த இரக்கம் செய்வதற்கு அவர் காத்திருக்கிறேன்னு சொல்றார். என் வருகை சமீபமாயிடுச்சு சகோதரனே சகோதரியே, அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிடுச்சு, நான் சீக்கிரமா வரப்போறேன், உனக்கு இரக்கம் செய்யறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ மனம் திரும்பி இருக்கியா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? சில இடங்களை ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டாலே கெட்ட வார்த்தை போல நினைச்சுக்குவாங்க. அது அந்த கேள்வி கேட்கறது. நான் எங்க தாத்தா காலத்திலிருந்து ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவன் தான் ரட்சிக்கப்படுவான். தன் நாவினாலே அறிக்கையிடுகிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். பாரம்பரியமா வரத்தினால் ரட்சிப்பு வந்துடாது, பேர் வச்சுக்கிறதுனால ரட்சிப்பு வந்துடாது. எனக்கு அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்க? மனம் திரும்பி இருக்கீங்களா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு இருக்கீங்களா? இல்லை பின்தொடர்ந்து அது பின்னாடியே போயிட்டு இருக்கீங்களா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களுக்காக இரக்கம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். இரக்கம் வேணும்னா should be கட்டாயம் எவ்ரிபடி, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் மனம் திரும்பியே ஆக வேண்டும்.
மனம் திரும்பியாக வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் இயேசுவை சந்திக்க முடியாது, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆர் யூ ரெடி? நீ மனம் திரும்பி இருக்கியா? யோசிச்சு பாருங்க. மாய்மாலமான வாழ்க்கை, அலங்கோலமான வாழ்க்கை, உள்ளத்தை நீங்க தொட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கபட்டித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழ கும்பிட்டு போடுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்றதுல முன்னாடி இருப்பாங்க. பாருங்க, அல்லேலூயா சொல்றதுல முன்னாடி இருப்பாங்க. மனம் திரும்புதில்லை, அதனால ஜெயிலில் அல்லேலூயா பயங்கரமா எல்லாம் நடக்கும். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்க மனம் திரும்பினாதான் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்பினவனுக்கு தான் கர்த்தர் ரட்சிப்பை தந்து இரக்கம் தருவதற்காய் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, வேகமாய் நான் முடிக்கட்டும், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே அதே அதிகாரத்தில் 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் பொழுதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை, உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. இரண்டாவது, யாருக்காக கர்த்தர் இரக்கத்துக்காய் காத்திருக்கிறார்னாக்கா அவர் வழியிலே நடக்கிறவர்களுக்குத்தான். அவர் வழியிலே நடக்கிறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். நிறைய வழி இருக்கு. சென்னைக்கு இங்கிருந்து போறதுனாக்கா நீங்க பாண்டிச்சேரி போய் அப்படி போகலாம் சென்னைக்கு. இந்த சைடு வந்தவாசி போய் அப்படி போகலாம் சென்னைக்கு. நிறைய வழிகள் இருக்கு, எப்படி வேண்டுமானாலும் போகலாம். இயேசுதான் வழின்னு சொல்லிட்டு, இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறான்னு சொல்லி அவர் வழியிலே நடக்கிறவனுக்குத்தான் இரக்கம் செய்வதற்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் வழியில நடக்காம நீ மனம் போன போக்கில் போயிட்டு இருந்தா, இப்படியும் அப்படியும் சுத்திட்டு இருந்தாக்கா, உன் இஷ்டம் போல ஓடிட்டு இருந்தாக்கா, ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டுறார், அவர் இரக்கமுள்ள தேவன், ஏமாந்துருவீங்க. நீ நடக்கிற வழி சரியா இருக்கான்னு பார்த்துங்க. நீங்க நடக்கிற வழி இயேசு காண்பித்த வழிதானா? நீங்கள் நடக்கிற வழி வேதத்தின்படி இருக்கா? நீங்கள் நடக்கிற வழி சத்தியத்தில் நடக்கிறீர்களா? அவர் வழியில நடக்கிறவனுக்கு தான் இரக்கம் செய்வதற்காக கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா ஆசீர்வாதம் மட்டும் வேணும், ஆனா தங்க நினைக்கிற வழியில போயிட்டு இருப்பாங்க. தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு, தேவனுடைய வழின்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுதுதான் அவருடைய வழியில நடக்க முடியும். நீங்க நினைக்கிறதெல்லாம் அவர் செய்யணும், நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அவர் செய்யணும், ஆனா நீங்க உங்க இஷ்டம் போல நடந்துட்டு இருப்பீங்க. நீங்க பாண்டிச்சேரி போவீங்க, இந்த சைடு வந்தவாசி போவீங்க, அங்க போவீங்க, இங்க போவீங்க, இப்படி திருச்சிக்கு போவீங்க, எங்கன்னா போவீங்க, ஆனா நான் மெட்ராஸுக்கு போயிடணும். போக முடியாத தகப்பன், என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ பரலோக ராஜ்யத்துக்கு போனோம்னாக்கா அவர் வழியில நடக்கிறவனுக்குத்தான் கர்த்தருடைய இரக்கம் உண்டாயிருக்கும்.
அவர் வழியில் நடக்கிறீங்களா? சுகம் வேணும்னு எதிர்பார்க்கோம்ல, விடுதலை வேணும்னு எதிர்பார்க்கோம்ல, ஆசீர்வாதம் வேணும்னு எதிர்பார்க்கோம்ல. இசை போல நடந்துக்கிட்டு அவர் மட்டும் எல்லாத்தையும் தந்துடணும், அவர் மட்டும் இரக்கம் பாராட்டிடணும், அவர் மட்டும் நம்மளை அப்படியே அவர் கட்டி அணைச்சி முத்தமிடணும், நம்ம விரும்பத்தெல்லாம் செஞ்சிடணும். என்னங்க நியாயம்? யாருக்கிட்ட ஆர்வை பண்ணிட்டு இருக்கோம்? யார்கிட்ட இரக்கத்தை கேட்டுட்டு இருக்கோம்? என் தேவன் பட்சிக்கிற அக்னியாகவும் இருக்கிறார். அவர் எரிச்சலுள்ள தேவனாகவும் இருக்கிறார், கோபமுள்ள தேவனாகவும் இருக்கிறார். அவருடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கணும். அதே சமயத்தில் அவர் வழியில் நடக்கிறவங்களுக்கு அவர் இரக்கம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 15:22, இங்க கானானிய ஸ்திரீ என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீ இருக்கா. இயேசு அந்த வழியா வரும் பொழுது அந்த ஸ்திரீயுடைய மகளுக்கு ஒரு பிரச்சனை, பிசாசு பிடிச்சிருக்கு. இந்த பிசாசு அந்த பெண்ணை ரொம்ப வேதனைப்படுத்துது. அவ இயேசு வரான்னு கேள்விப்பட்டுட்டு இயேசுக்கு பின்னாடி வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், கத்தரா கத்தரா கத்தரா. ஒன்னும் காது கேட்காத போயிட்டே இருந்தார். இரக்கமே இல்லை, இரக்கமே பாராட்டல இயேசு. சீசர்கள் சொல்றாங்க, ஏன்னா ஒரு பதில் சொல்லி அனுப்பிடுங்க இயேசுவே. இரக்கம் இல்லை. பாருங்க, அந்த 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பாருங்க, நோ ரெஸ்பான்ஸ். ஒரு வார்த்தையும் சொல்லல. போமா போமா அப்படி கூட சொல்லல. சார் நான் குணமாக்குறேன், நான் ஜெபம் பண்றேன் போ, அப்படி கூட சொல்லல. ஒரு வார்த்தையும் நோ ரெஸ்பான்ஸ். ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, இரக்கமே இல்லை. வாசிக்கலாம் தொடர்ந்து. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் மறுபடியும் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆமா, அப்படியே சரண்டர் ஆயிட்டா. பணிந்து கொண்டு அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் இஸ்ரவேலர்களுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நான் உனக்கு இரக்கம் பாராட்ட முடியாது, நீ யாரோ, என் வழியில நீ நடக்கல, என் சத்தியத்திலே நீ நடக்கல, நீ யாரோ ஒருத்தி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். நல்லது கிடையாதுமா,
அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவத்துல இந்த கானானிய ஸ்திரீ இஷ்டம் போல சுற்றி திரிகிறவர். இவ சுகம் வேணும்னு கேட்கிறா, இரக்கம் வேணும்னு கேட்கிறா, தாவீதின் குமாரனா இறங்கும் சொல்லி தொடர்ந்து கேட்கிறா. நான் உனக்கெல்லாம் இரக்கம் பாராட்ட முடியாது, நான் உனக்கு பதிலே சொல்ல முடியாது, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், உனக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். என் பிள்ளைங்களுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் என் பிள்ளைங்களுடைய அப்பத்தை, அவங்களுக்கு இருக்கிற சாப்பாடு எடுத்து, அவங்களுக்கு இருக்கிற சுகத்தை எடுத்து, அவங்களுக்கு இருக்கிற இறக்கத்தை எடுத்து உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ என் வழிக்கு வா, நான் உன்னை விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கதற விட்டார். இந்த அம்மா மறுபடியும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் சொல்லி இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டாங்க, பணிந்து கொண்டாள். அதுக்கப்புறம் தான் இயேசுடைய இரக்கம் வந்துச்சு. அவர் வழியில வந்தாதான் அவர் இரக்கம் தருவார். நீ இன்னாதான் இரக்கம் கேட்டாலும், இன்னாதான் வேண்டுதல் செய்தாலும், என்னாதான் உழுந்து புரண்டாலும் அவருடைய இரக்கத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் இரக்கமுள்ள தேவன்தான். அதே சமயத்தில் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள தேவன். அவருக்கு தெரியும் யாருக்கு இரக்கம் பாராட்டணும், யாருக்கு இரக்கம் பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி. இந்த அம்மா கேட்கும் பொழுது சுகத்துக்காக மட்டும்தான் கேட்டாங்க. அவன் மக விடுதலை ஆகணுன்றதுக்காக தான் அவங்க போராடிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இயேசு சொல்லிட்டார், உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்ட்டார். இப்போ இந்த அம்மா பார்த்துங்க, ஆண்டவரே நான் ஏற்றுக்கொள்கிறேன், பணிந்து கொள்கிறேன், நீர் தான் தெய்வம். நான் எவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்துட்டேன், எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டேன், என் மகளை கொடிய வேதனை, பிசாசு பிடிச்ச அவ தொல்லை மாட்டிட்டு தவிக்கிறா, யாரும் விடுதலை செய்ய முடியல, உம்மாலே தான் முடியும், நீர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வழிக்கு வந்தா. இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டா. அவர் சொல்லுகிற வழிக்கு நான் வர்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்தை பணிந்து கொண்டா, அவரை தொழுது கொண்ட ஆண்டவரேன்னு சொல்றா. பாருங்க, இயேசுவேன்னு சொல்லல, அங்க வேதம் சொல்லுது அழகா, சொந்த இரட்சகரா இயேசுவை ஏற்றுக்கொண்டா. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பணிந்து கொண்டா. இப்போதான் கர்த்தருடைய வழிக்கு அவ வரா. கர்த்தருடைய வழிக்கு வந்த உடனே அப்படியே இயேசு கட்டி அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்துக்காய் காத்திருந்தவர் உடனே சொல்றாரு, மகளே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகிறது, போ. ஹல்லேலூயா. நீ சத்தியத்துக்குள்ள வந்தாதான். இஷ்டம் போற போக்கில் போயிட்டு ஆண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, சுகம் தாங்க, விடுதலை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. ஏமாந்து தான் போயிடுவார். தரமாட்டார், எதையும் தரமாட்டார், பேசவே மாட்டார். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஆரம்பத்தில் தெளிவாக சொல்லிட்டேன், ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார், இரக்கம் பாராட்டுவார். ஏமாந்து போவாதீங்க. இரக்கம் பாராட்டினாக்கா நீங்க சத்தியத்தில் நடக்கணும். வழி இதுவேன்னு இந்த வழியை பார்த்து தான் நீ போகணும். இந்த வழியில நீ நடக்கலன்னு சொன்னாக்கா ட்ராஜடி தான், வருத்தம் தான்.
ஏமாத்தி, ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் தானே, இரக்கத்துக்காய் காத்திருக்கிறார் தானே. ஆமா, இரக்கத்துக்காய் காத்திருக்கிறார், தர்றதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் இரக்கமுள்ள தேவன் தான். எப்ப? அவர் வழியில நடக்கிறவங்களுக்கு தான். ஹல்லேலூயா. நீங்க நடக்கிறீங்களா? உங்களை ஆராய்ச்சி பாருங்க. நீங்க நடக்கிறீங்களா? உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நீங்க அவர் வழியில நடந்தீங்கன்னாக்கா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தமாக்கும். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். 22வது வசனம், 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 22, 23. உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும், நல்ல கவனிங்க, உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டுகளையும். சுரூபத்தை வச்சுக்கிறவங்க கவனிங்க. அது இது நான் கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கினேன், சுரூபத்தை வச்சுக்கிறவன ஆண்டவர் சொல்றாரு. கவனிங்க. உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும். நம்ம ஜனத்தை சொல்றாரு, உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும், ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு, அதை சீ போ என்பாய். போதும். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இங்க யாருக்காக கர்த்தர் இரக்கம் செய்வதற்கு காத்திருக்கிறார்னாக்கா, விக்கிரகத்தை விட்டு சீப்போன்னு சொல்லிட்டு அதை வெறுக்கணும். ஒன்னே ஒன்று வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன், பீரக்குள்ள வச்சுக்கிறேன், அது இங்கிருந்து எடுத்துன்னு வந்தேன், அது அங்கிருந்து எடுத்துன்னு வந்தேன், நீ எங்கிருந்து எடுத்துன்னு வந்தாலும் சரி, மறைச்சு வச்சினா உனக்கு சாபம், ஆசீர்வாதம் கிடையாது. விக்கிரகத்தை நம்பி போகிறவங்க வெட்கப்பட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஜோசியக்காரனையும் விக்கிரகத்தை நம்பி ஆட்சியை நடத்துறாங்க. போய் விழுந்து வணங்குறாங்க. ஒரு நாள் எல்லாம் வெளுத்து போயிடும். ஒரு நாள் எல்லாம் மாயை. ஆண்டவருடைய வசனம் சொல்ல நான் சொல்லல, நீ வெறுத்து அவற்றை சீப்போன்னு சொல்லணும். எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒழிஞ்சு போ, அருவருத்தணும், ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்றவனதான் கர்த்தர் இரக்கம் செய்வதற்காக காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு இரக்கம் வேணும்னாக்கா விக்கிரகத்தை விட்டு வெளியில வரணும். வெறும் சொரூபம் மாத்த நினைக்காதீங்க. இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுது, உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும். எது? நகை நகை நகை, புடவை, ஆடை ஆபரணம், பட்டு புடவை, ஆசை, எதை பார்த்தாலும் எடுத்து வீட்டில் வச்சுக்கணும். விக்கிரகம் நான் சொல்லல, நகையை சேர்த்து 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 வச்சுக்கணும், ஒன்றும் கொண்டு போக பார்த்தில்ல. விக்கிரகம் நான் சொல்லல, சொரூபம் மட்டும் விக்கிரகம் இல்லை. நகை ஒரு விக்கிரகம், ஆடை ஆபரணம் ஒரு விக்கிரகம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஏதோ பொம்மையை வச்சுதான் அது அந்த அதுக்கு போறது இதுக்கு போறது அங்க குழு ஊத்தத்து அது பண்றது இதுதான் விக்கிரகம் நினைச்சோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ எதை ரொம்ப விரும்புறியோ அது விக்கிரகம். நீங்க எதை ரொம்ப லைக் பண்றீங்களோ, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது ரொம்ப ஆசையா இருக்கு, எப்படியோ அந்த வைரத்தை பார்த்தணும், ஒரு வைர மோதிரம் போட்டுணும், பரலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது.
நரகத்தில் வேணா இடம் இருக்கும். எது விக்கிரகமா இருக்கு? இதெல்லாம் நீ சீப்போன்னு சொல்லணும். ரெடியா? சொல்லுவீங்களா? ஐயோ முடியாது, அது எத்தனை லட்சம் போகுது. இப்ப லட்சம் வேணுமா, கோடி வேணுமா, பரலோகம் வேணுமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு எத்தனை ஆசை. கோல்டு வேலை ஏறி போச்சு, டெய்லி பார்த்துருப்பாங்க, இறங்கிடுச்சு. இப்ப போய் எடுத்தாக்கா நம்ம லாபம், இங்க எடுத்தா லாபம். நீ எங்க எடுத்தாலும் ஒரு லாபம் கிடையாது, ஒரு ஆசீர்வாதம். அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும். எவ்வளவு ஆசீர்வாதம். நீங்க நினைச்சு நிக்கிறீங்க இதுதான் ஆசீர்வாதம். ஐயா, ஆண்டவர் பாருங்க, நீ அந்த சீப்போன்னு விட்டனாக்கா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றாரு. உனக்கு இரக்கம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். எதை சீப்போன்னு சொல்லணும்? நீங்க எதை விரும்புறீங்களோ அதை சீப்போன்னு சொல்லணும். இயேசுதான், அதன் பின்புதான் மற்றது எல்லாமே. நிச்சயிப்போன்னு சொன்னதான் எதை விரும்பி, ஐயோ இது எனக்கு பிடிக்கும், இது ரொம்ப ஆசையா இருக்கு, இது எனக்கு வேணும், இதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இவ்வளவு நாள் இதுக்காக தான் உழைச்சேன், இதுக்காக தான் நான் அப்படி பிரயாசப்பட்டேன். எதை நோக்கி நீ ஆசையா ஓடுறியோ அந்த லக்கை தான் நீ அடைவாய். அந்த லக்கை தான் நீ அடைவாய். உன் லக்கு பரலோகமா இருக்கணும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இதை சொல்றதுக்கு மனுஷன் இல்லை. இப்ப சீப்போன்னு சொல்றதுக்கு மனுஷன் இல்லை. நகையை சீப்போன்னு சொல்லுவானா? புடவைய ட்ரெஸ்ஸை சீப்போன்னு சொல்லுவானா? அப்ப நீ ஏதோ ஒரு விக்கிரக ஆராதனையில இருக்க. பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்களாம் நகை வேண்டான்னு சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு ஃபிளாட் மட்டும் கொடுத்துருங்க, சர்ச்சு கட்டுறதுக்கு மட்டும் இத்தனை லட்சம் கொடுத்துருங்க. கேட்குறாங்கல்ல? எனக்கு கேட்கல, ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு தான். என் பையனை கொடுக்குறேன்ல. விக்கிரகம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இவனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. விக்கிரக ஆராதனைக்காரன் பரலோகத்தை சுதந்திரிக்க போவது இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பட்டியலிடுகிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் இப்படி ரோட்ல ஆடுறவங்க தான், இங்க போறவங்க தான், அவங்க போறவங்க தான் விக்கிரகாரன். இல்ல, அவனை காட்டில நம்ம தான் விக்கிரக ஆராதனைக்காரன். ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க. சிலருக்கு குடி விக்கிரகம், சிலருக்கு பணம் சேர்த்து பேங்க்ல அப்படியே ரொம்ப இருக்கணும். விக்கிரகம் ஏதோ ஒரு காரியத்தில் பாருங்க, நமக்கு தேவை வேணும், வேணான்னு சொல்ல, நகை போட்டுங்க வேண்டான்னு சொல்ல, அல்லது ஒரு லிமிட். அதை தாண்டி தாண்டி தாண்டி
அதுக்காக ஓடுறது, அதுக்காக உழைக்கிறது, அதுக்காக காத்திருக்கிறது, அதுக்காக எல்லாத்தையும் விட்டுருவாங்க. ஜெபம், எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிற காரியம், நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது, அதுக்காக எல்லாம். நீ விக்கிரக ஆராதனைக்காரன் தான். உனக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க நினைச்சு நிற்கிறீங்க, நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தில் விக்கிரகம், அதை சீப்போன்னு என்னைக்கு விடுறியோ அன்னைக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இரக்கம் பாராட்டுவதற்கு, இரக்கம் செய்வதற்கு அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். என் மக விக்கிரகத்தை விட்டு வரமாட்டாங்களா? அதை சீப்போன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்களா? அதை வெறுக்க மாட்டார்களா? அதன் மீது அவர்கள் அன்பு செலுத்தாம என்ன நேசிக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி இவர் இரக்கம் பாராட்டுவதற்கு இயேசு ஆவலாய் காத்திருக்கிறார். உனக்கு இரக்கம் வேணும்னாக்கா நீ விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கவே கூடாது. நிறைய காரியத்தை சொல்ல முடியாது, நேரம் இல்லை, நேரம் கடந்து போச்சு. அநேக காரியங்கள் விக்கிரகம். நீ டௌரி வாங்கினா விக்கிரகம், இவ்வளவு நகை போடுன்னு சொன்னா விக்கிரகம், இவ்வளவு கொடுக்கிறேன்னு சொன்னா விக்கிரகத்தை கொடுக்கிற, சாபத்தை கொடுக்கிற. பணம் வாங்கினா விக்கிரகம், சீர் வரிசை வாங்கினாலும் சரி, இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு வாங்கினாலும் சரி, விக்கிரகம். எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்க. நான் தைரியமா பேச முடியும், நான் முன்னாடி நின்று தைரியமா பேச முடியும். என் மகனுக்கு எதையும் நான் கேட்கல, எதையும் நான் வாங்கல. கர்த்தர் அறிவார். அது விக்கிரகம் தெரியும் எனக்கு. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ அதை சீப்போன்னு சொன்னாதான் அவரிடத்துல இரக்கம் பெருக முடியும். அவர் இரக்கம் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். எப்போ வருவேன் காத்திருக்கிறார். வெறுப்பீங்களா? உலக ஆசை வெறுப்பீங்களா? உலகத்தின் மேல, எந்த பொருள் மேல, எது மேல வச்சாலும், ஆசை வச்சாலும் அது விக்கிரகமே, அது விக்கிரகமே. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் சொல்றாரு, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். அவர் ரெடியா காத்துட்டே இருக்கார். நீ மனம் திரும்பியான்னு காத்துட்டு இருக்காரு. நீ அவருடைய வழியில நடப்பியான்னு காத்துட்டு இருக்காரு. சீப்போன உன்னுடைய உலக ஆசைகளை, உலகத்தில் காணப்படுகிற விக்கிரகத்தை வெறுத்துட்டு வருவியான்னு காத்திருக்காரு. உனக்கு இரக்கம் செய்வதற்காக, உன்னை கட்டி அணைத்துக் கொள்வதற்காக கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் ஆவலாயிருக்கிறார். மனம் திரும்புவோமா? அவர் வழியில் நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போமா? விக்கிரகத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து இயேசுவை மாத்திரம் நேசிக்கிற இருதயமுடையவளாய் நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? உங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் உண்டு. அவருடைய இரக்கம் உண்டு. அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவியானுடைய சத்தத்துக்கு கேளுங்க. பின்பாக இருந்து ஒரு சத்தம் வருமா? உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். இங்கே உங்க காதுகள்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. காதுகள்ல சத்தம் விழுந்திருக்கு. நீங்க ஒபே பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம் நம்ம வாசம் இல்லை, நிலத்தின் பயிர்களை, ஆகாயத்தில் வருகிற எல்லா கொழுமையான காரியங்கள், மேய்ச்சலின் நாடுகள், நில பலங்கள், எல்லா ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் இரக்கம் எல்லாத்தையும் தந்துரும். இரக்கத்தினால கிருபையின் கூடாரம் எனக்கு, அவர் இரக்கத்தினால ஊழியம், அவருடைய இரக்கம் தான் எல்லாம். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார்.
மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் நடக்கிற வழிதான் சரின்னு நினைச்சிட்டு இருந்தேன், இல்லை என் வழியை நான் சீர்படுத்திக் கொள்றேன் அப்படி சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஏதோ ஒரு காரியத்தில் விக்கிரக ஆராதனைக்காரனா இருப்போம்னு சொன்னா மனம் திரும்பிடுவோம். சீ போ அப்படின்னு சொல்லி வெறுத்துருங்க. வேண்டாம், அது என் கண்ணு முன்னாடியே வேண்டாம் அப்படி சொல்லி வெறுத்துருங்க, தூக்கி போட்டுருங்க. அப்படிதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. சீ போன்னு சொல்லணுமா? தூ தூ அப்படின்னு சொல்லணும். காரி துப்பின்னும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுதான் கர்த்தருடைய வசனம், அதுதான் தேவனுடைய வார்த்தைகள், அதுதான் சத்தியம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்புதல் வேண்டும். அவர் வழியில் நடக்கணும். விக்கிரகத்தை சீப்போன்னு சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது, அப்படி செய்யும் பொழுது தான் அவர் இரக்கம் செய்வதற்கு காத்து கிடக்கிறார். அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தைரியமாய் போய் நிற்க முடியும். அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பாத்திரவான்களாய் நாம் மாற முடியும். உங்களுக்கு வேணுமா வேணாம் அந்த ஆசீர்வாதம்? அப்போ ஒப்பு கொடுங்க. மகா பரிசுத்தமுள்ள அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட என் அன்பு சகோதர சகோதரிகள் யாராயிருந்தாலும் உம்முடைய ராஜ்யத்தில் இடம் பிடிக்க நீர் இரக்கம் செய்வதற்கு ஆவலாய் காத்திருக்கிறீர். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களை மனம் திரும்ப செய்யுங்க. அவர்கள் உம்முடைய வழியில நடக்க உதவி செய்யுங்க. சீப்போ என்ற உலகத்தினுடைய காரியங்களை வெறுத்து உம்மை நேசிக்க உதவி செய்யுங்க. இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.